அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல மீனராசியை பத்தி பார்க்க போறோம். மீனராசிக்கு இப்ப நேரம் எப்படி இருக்குது, அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துன்னு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை இந்த பதிவுல பார்க்க போறோம். நிறைய அன்பர்கள் மீனராசிக்கு வீடியோ போடுங்கன்னு கேட்டுன்னு இருந்தீங்க, உங்களுக்காக தான் போடுறேன். மீனராசிக்கு இப்ப 7.5 சனி நடந்துன்னு இருக்குங்க. 2023ல 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சு. 2023 ஸ்டார்ட் ஆன 7.5 சனி 7.5 வருஷம் இருக்கும். 7.5 சனிய 3 விஷயமா பிரிப்பாங்க. ஒன்னு விரய சனி, இன்னொன்னு ஜென்ம சனி, இன்னொன்னு பாத சனி. முதல் 2.5 வருடம் விரய சனியாகவும், நடுப்பகுதி 2.5 வருடம் ஜென்ம சனியாகவும், கடைசி பகுதி 2.5 வருடம் பாத சனியாகவும் பாத்தீங்கன்னா செயல்படும். இந்த 3த்தையும் சேர்க்கும் போது 7.5 சனியாக கருதப்படுது. 7.5 சனின்றது ரொம்ப ஒரு பேட் டைம். போன ஜென்மத்துல நம்ம செய்த கர்மா, இந்த ஜென்மத்துல நம்ம செய்த கர்மா, இதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த காலகட்டத்துல 7.5 சனி காலகட்டத்துல அதுக்கான பலன் இருக்கும். 7.5 சனியை பத்தி நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 7.5ன்ற அந்த வார்த்தையே நிறைய பேருக்கு பயத்தை கொடுக்கும். அந்த 7.5 சனியை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நிறைய இப்போ பிறந்தவங்க, படிக்கிறவங்க, இப்போ ஒரு 20, 30 வயசு, 40 வயசு இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு அதை பத்தி அனுபவம் இருக்காது. மேபி அந்த 7.5 சனியோடைய அந்த முழு பலனை பார்க்கும் போதுதான் அதனுடைய அனுபவங்கள் நம்மளுக்கு ஏற்படும். ஒன்ஸ் ஒரு மனிதர் அவருடைய தெளிவான ஒரு வாழ்க்கையில சின்ன வயசுல வருகின்ற 7.5 சனியை பத்தி யாருக்கும் ஞாபகம் இருக்காது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஒரு 25 வயசுக்கு மேல நடக்கக்கூடிய 7.5 சனி, அந்த 7.5 சனினா என்னன்றதை அது காட்டிடும். அதுக்கப்புறம் அவரு வாழ்க்கை முழுவதும் அந்த 7.5 சனியை பத்தி மறக்க மாட்டாங்க. சரிங்களா? 7.5 சனின்றது ஒரு பேட் டைம். அது கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு மனிதனுடைய ஜாதகம் எவ்வளவு வலுவாக இருந்தாலும், அந்த மனிதர் எவ்வளவு பெரிய விஐபியாக இருந்தாலும், அந்த மனிதர் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும், அந்த 7.5 சனி காலகட்டத்துல அவங்க கஷ்டப்படுறத நம்மளால பார்க்க முடியும். கஷ்டப்படுறது மட்டும் கிடையாது, அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்னல்கள், அவங்க இருக்கக்கூடிய அந்த பதவி, அந்த பொசிஷன், அவங்களுடைய திறமைகள், அவங்களுடைய இருப்பிடம், எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஏற்படும். அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கிற கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். மனிதனுக்கு முக்கியமானது சில விஷயங்கள் இருக்குது. ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு குடும்பம், இன்னொன்னு தொழில், இன்னொன்னு ஹெல்த், இன்னொன்னு பணம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் மெயினா பாத்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல அவங்களுக்கு குடும்பத்துல நிறைய கர்மா இருக்குதா, இல்ல அவங்களுடைய தொழில நிறைய கர்மா இருக்குதா, இல்ல அவங்களுடைய ஹெல்த் விஷயத்துல நிறைய கர்மா இருக்குதா, இல்ல அவங்களுடைய பணம், சொத்து சோகத்துல கர்மா இருக்குதா, இதனுடைய பேஸ் பண்ணி தான் அந்த மனிதருக்கு பலன் ஏற்படும். மீனராசியில புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திர அன்பர்கள் இப்போ இந்த 2025ல ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டத்துல இருக்கிறீங்க. ஒரு மீள முடியாத ஒரு துயரத்துல இருக்கிறீங்க. ஜென்ம சனியில இருக்கிறீங்க. ஒரு மனிதனுக்கு முதல் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகும் போது அவருக்கு 7.5 சனி நடக்குதுன்ற ஃபீலிங்கே தெரியாது. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ஒன்னும் பத்திரிகை எல்லாம் படிக்க மாட்டாங்க, யூடியூப் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, டிவி எல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஜோதிடம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. சோ அவங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆவறதே இந்த உலகத்துல இருக்கிற முக்காவாசி பேருக்கு தெரியாது. அந்த 7.5 சனி தொடர்ந்து போகும்போதுதான் அதனுடைய பலன் என்னடா, எல்லாத்துலயுமே வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு அப்படி திரும்பி பார்க்கும் போதுதான் சோ ஓகே 7.5 சனி போயின்னு இருக்குதான்ற விஷயம் தெரியும். இந்த 7.5 சனியில இந்த நடுப்பகுதி, இந்த ஜென்ம சனியில தான் பாத்தீங்கன்னா நிறைய அந்த மனிதருக்கு நடக்கக்கூடாத சில விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? அதை பத்தி எல்லாம் நான் சொல்றேன். உங்களுக்கு கடந்த காலத்துல நீங்க என்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பாக்குறீங்க, நிறைய பேர் உங்க பிரச்சனையை எடுத்துன்னு சொல்றீங்க. சோ உங்களுக்கு இந்த 7.5 சனியால தான் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படுதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஓகே. ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா 25 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள இருக்கின்ற அந்த மனிதருக்கு 7.5 சனி வரும்போது அது முதல் சுற்றா இருக்கலாம், 2ஆம் சுற்றா இருக்கலாம், 3ஆம் சுற்றா இருக்கலாம். எந்த சுற்றாக இருந்தாலும் 25 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள வருகின்ற 7.5 சனி அந்த மனிதனுக்கு கெடுபலனை செய்யும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன், 65 வயசு மேல இருக்கிறவங்களுக்கும் 7.5 சனி கெடுபலன் செய்யும். யாருக்குன்னா ஜாதகம் ரொம்ப வீக்கா இருக்கும், அவங்களுக்கு 65 வயசுக்கு மேலேயும் கெடுபலனை செய்யும். இன்னொருத்தங்களுக்கு ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அவங்களுக்கும் 65 வயசுக்கு மேல பெரிய கெடுபலனை செய்யும்.
ஒரு மனிதருக்கு 75 வயசு, அவர் ஒரு பெரியவர், அவருக்கு 7.5 அவர் பெரிய தொழிலதிபர், அவருக்கு கோடி கணக்குல சொத்துல இருக்குது. 75 வயசுல அவருக்கு 7.5 சனி வரும்போது அவர் நிறைய பிசினஸ் அவருக்கு லாஸ் ஆகி கோடி கணக்கில் அவருக்கு லாஸ் ஆச்சு. சோ ரொம்ப உயரத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க இந்த உலகத்துல வாழ்ற எந்த வயதாக இருந்தாலும் 80 வயசுல கூட அவங்களுக்கு கெடுபலன் ஏற்படும். அதே மாதிரி ஜாதகம் ரொம்ப வலு இழந்து இருக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த ரொம்ப இந்த மூட்டை தூக்குறவங்க, ரோட்ல படுத்துன்னு இருப்பாங்க பாத்தீங்களா, ரொம்ப பணமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மக்களுக்கு 70 வயசுல 7.5 சனி வந்தாலும் கெடுபலனை செய்யும். பேசிக்கா 7.5 சனி வந்து பாத்தீங்கன்னா சின்ன இந்த 25 வயசுல இருந்தே பிரச்சனையை செய்யும். ஸோ இந்த வேலை கிடைக்கிறதுல 25 வயசு பையனுக்கு என்ன பிரச்சனை, படிப்புல பிரச்சனை வரும். படிப்புல வந்து பாத்தீங்கன்னா மார்க் கம்மியாகும், அரியர் வைக்கிறது, படிப்புல கவனம் செலுத்தாதது, படிச்சு முடிச்சா வேலை கிடைக்காதது, திறமைக்கேத்த வேலை கிடைக்காதது, அவன் நினைச்ச வேலை கிடைக்காதது, அரசு வேலைக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அரசு வேலை கிடைக்காதது, எல்லாத்திலயுமே ஒரு தாமதம் ஏற்படும். 7.5 சனின்றது ஒரு டெம்பரவரி பேட் டைம் தான், உங்களுடைய தலையெழுத்து கிடையாது. நிறைய பேர் 7.5 சனியை பார்த்துட்டு இதுதான் நம்ம வாழ்க்கை, நம்மளுக்கு எதுவுமே நல்லது நடக்காது போல இருக்குது, எல்லாமே நம்மளுக்கு தாமதம் நடக்குது, எல்லாமே நம்மளுக்கு பிரச்சனை நடக்குதுன்னு நினைச்சுக்கிறீங்க. ஒரு விரக்திக்குள்ள போயிடுறீங்க. இது ஒரு டெம்பரவரி பேட் டைம். இல்ல ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு நிறைய நல்ல விஷயம் எல்லாமே தலைகீழ மாறிடும். 7.5 சனியில இருக்கிற பியூட்டிஃபுல்லே அதான். சனி பகவான் அடி அடி அடின்னு அடிப்பாரு, அடிச்சு முடிச்ச பிறகு அப்படியே கோடிகளை வந்து கொட்டி கொடுப்பாரு, நிறைய கொடுப்பாரு, நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவார். எந்த டிபார்ட்மெண்ட்ல போட்டு அடி அடின்னு அடிச்சாரோ அதே டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுப்பார். ஸோ ஒரு வேலை தேடுற வயசுல வேலை கிடைக்காது, நினைச்ச வேலை கிடைக்காது, அரசு வேலை கிடைக்காது, ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது கிடைக்காது, வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது கிடைக்காது, திருமணம் பண்ற வயசுல இருந்தாங்கன்னா அது திருமணம் தாமதமாகும், காதல் பண்ணின்னு இருந்தாங்கன்னா காதல் கை கூடாது, நல்லா அழகா இருப்பாங்க ஆனால் கல்யாண வயசுல தோஷம் இருக்குது, இது இருக்குது, பையன் சரியா செட் ஆகாது, பொண்ணு சரியா செட் ஆகாது. பார்த்து 7.5 சனியில ஜென்ம சனி டைம்ல எல்லாம் வந்து கரெக்டா திருமணம் அமைப்பு, திருமண வயது வந்ததுன்னா ரொம்ப தாமதமாகும். ரைட்டுங்களா? சரி, திருமணம் பண்றாங்க, திருமணம் பண்ண பிறகு அந்த திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையில ஏற்படும். 7.5 சனியில பேசிக்கா திருமணம் பண்ணக்கூடாது. ஆனால் நிறைய ஜோதிடர்கள் 7.5 சனியில தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 7.5 சனியில கல்யாணம் நடந்தாதானே அங்க பிரச்சனை நடக்க முடியும், பிரச்சனை நடக்கும். 7.5 சனியில திருமணம் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு, தாமதமாகவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். 7.5 சனியில உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, லேட் ஆகுதா, நீங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். 7.5 சனியில கல்யாணம் பண்ணிட்டு அவஸ்தைப்படுறது பெரிய கெட்ட விஷயமா, இல்ல கல்யாணமே ஆகாம சைலண்டா இருக்கிறது நல்ல விஷயமா, நீங்களே முடிவு பண்ணுங்க. ரைட்டுங்களா? ஆனால் 7.5 சனியில தான் நிறைய பேர் கல்யாணம் ஆகும். ஏனென்றால் அந்த திருமண வயதுல எந்த வயசுல 7.5 சனி வருதோ அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படும். இப்போ ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ 27 வயசுல 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ கல்யாணம் டிபார்ட்மெண்ட்ல தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம், கர்மா இருக்குதுன்னு அர்த்தம். 35 வயசுல ஒருத்தருக்கு 7.5 சனி வருதுன்னா அப்போ வேலை விஷயத்துலதான் 7.5 சனி கை வைக்க போகுதுன்னு அர்த்தம். 50 வயசுல ஒருத்தருக்கு 7.5 சனி வருதுன்னா ஹெல்த் விஷயத்துல கை வைக்க போகுது, அவங்களுடைய பசங்களுடைய திருமணம் விஷயத்துல, கல்வி விஷயத்துல ஏதாவது பிரச்சனையாக போகுதுன்னு அர்த்தம். 60 வயசுல ஒருத்தங்களுக்கு 7.5 சனி வருதுன்னா அவங்களுடைய பசங்களுடைய திருமணத்திலேயோ அவங்களுடைய எதிர்காலத்திலேயோ ஒரு பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? சோ இந்த திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் தாமதமாகிறது, திருமணம் பண்ண பிறகு திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவது, திருமணம் ஆன பிறகு குழந்தை பெத்துக்கணும், அந்த குழந்தை பெத்துக்கிறதுல தாமதம் ஏற்படுவது, அதுல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவது, அதுக்கப்புறம் ஒரு 30 வயசுல ஏதாவது வேலை போயிடுறது, கல்யாணம் ஆன பிறகு சில பேருக்கு வேலை போயிடும், சில பேருக்கு தொழில ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படாது. வேலையில இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே வந்து 7.5 சனி நடக்கும். நல்ல வேலையில இருக்கிறீங்கன்னு வைங்க, நல்ல ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்கிறீங்க, சூப்பரான ஒரு மதிப்பு மிக்க வேலையில இருக்கிறீங்கன்னு வைங்க, அந்த வேலையில இருக்கும்போது அந்த 7.5 சனி வரும்போது அந்த வேலையில பிரச்சனை ஏற்படும். ஒண்ணு உயர் அதிகாரிகளால பிரச்சனை ஏற்படும், இல்ல வேலை போல ரொம்ப ஜாஸ்தியா ஏற்படும், இல்ல அந்த கம்பெனியே ஏதாவது லாஸ்ல போய் அவங்க ஆள் குறைப்ப இது பண்ணலாம், வேலையை விட்டு நிறைய பேரை டெர்மினேட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். சரிங்களா? ஆக மொத்தம் வேலையில கொஞ்சம் பிரச்சனை. நம்மளுக்கு எந்த வயசுல 7.5 சனி வருதோ, அது எந்த வயதோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணின்னு இருக்கோமோ அந்த விஷயம் நம்மளுக்கு பாதிக்கப்படும்.
20 வயசுல ஏழரை சனி வருதுன்னா படிப்பு விஷயத்துல பாதிப்பு ஏற்படும். 25 வயசுல ஏழரை சனி வருதுன்னா வேலை கிடைக்கிறதுல பாதிப்பு ஏற்படும். ஒரு 30 வயசுல ஏழரை சனி வருதுன்னா திருமண வாழ்க்கையிலயும் குழந்தை விஷயத்திலயும் பாதிப்பு ஏற்படும். 35-40 வயசுல ஏழரை சனி வருதுன்னா வேலை விஷயத்துல தான் பாதிப்பு ஏற்படும். இந்த ஏழரை சனி காலகட்டத்துல நம்ம பணம் எல்லாம் சேர்த்து வைக்க முடியாது. பணம் விரயமாகும், தேவையில்லாத செலவுகள் ஏற்படும், தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் இப்ப நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஒரு காமன் மேனுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள். இப்ப ஜாதகம் ரொம்ப வலு இழந்து இருக்குது, ஜாதகத்துல நிறைய கர்மா இருக்குதுன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, வீட்டை விட்டு ஓடி போயிடுறது, அம்மா அப்பா திட்டாங்கன்னு வீட்டை விட்டு ஓடி போயிடுறது, யாரையோ ஒருத்தங்களை காதல் பண்ணிட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு ஓடி போயிடுறது, ஏதாவது பிசினஸ் பண்ணி அதுல தோல்வி அடைஞ்சு ஊர் ஃபுல்லா கடன் வாங்கிட்டு அதை ஊரை விட்டு ஓடி போயிடுறது, ஏதாவது பிசினஸ் பண்ணி பெருசா லாஸ் ஆயிடுறது. பிசினஸ் பண்ணின்னு இருக்கும் போது ஏழரை சனி வந்தா கண்டிப்பாக அந்த பிசினஸ்ல பிரச்சனை ஏற்படும், தோல்வி ஏற்படும், சிக்கல்கள் ஏற்படும், கடன் வாங்குற மாதிரி இருக்கும், மேல மேல கடன் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க நல்ல பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், பெரிய பணக்காரரா இருக்கலாம், பெரிய பிசினஸ்ல பெரிய ஜாம்பவானா இருக்கலாம், 10 தலைமுறைக்கு நீங்க பிசினஸ் பண்ணின்னு இருக்கலாம். ஆனா ஏழரை சனி வரும்போது அந்த டைம்ல அந்த பிசினஸ்ல லாபம் குறையும், பிரச்சனை ஏற்படும், அந்த பிசினஸ கொஞ்சம் அசைச்சு பாக்குற மாதிரி இருக்கும். யாராக இருந்தாலும் இப்படிதான் இருக்கும், சரிங்களா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இப்படிதான் இருக்கும். முக்கியமாக ஏழரை சனியில முதல் ஒரு 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 ஆணுக்கு முதல் ஏற்படக்கூடிய பிரச்சனையே பணத்துல தான் ஏற்படும். குடும்பம்லாம் செகண்ட் தான். பணம் தட்டுப்பாடு ஏற்படும். வேலைக்கு போயின்னு இருந்தா வேலையில இருந்து வேலை கட்டாச்சுன்னா என்ன ஆகும்? பணம் வராது, சம்பளம் வராது, அதனால பிரச்சனை ஏற்படும். பிசினஸ் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு ஏழரை சனி வந்தா பிசினஸ் ஓடாது, சோ பண தட்டுப்பாடு வரும், சோ பணத்தால பிரச்சனை ஏற்படும். முக்கியமா பெரும்பாலான மக்கள் பாத்தீங்கன்னா இந்த பூரட்டாதி, இந்த உத்திரட்டாதி, இந்த மாதிரி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படும். திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவியோடைய பிரச்சனை ஏற்படுவது, விவாகரத்து ஏற்படுவது, பிரிவு ஏற்படுவது, டெம்பரவரியா பிரிவு ஏற்படுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். இது எல்லாம் அவங்களுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி ஏற்படுங்க. எல்லாருக்குமே இப்ப சொன்ன கெடுபலன் ஏற்படும் கிடையவே கிடையாது. சில பேருக்கு வேலையில மட்டும் பிரச்சனை ஏற்படும், சில பேருக்கு வேலை இழப்பு ஏற்படும், சில பேருக்கு திருமணம் மட்டும் தாமதம் ஏற்படும், சில பேருக்கு காதல் திருமணம் ஏற்படும், சில பேருக்கு வேலையில பிரச்சனையே ஏற்படாது, கணவன் மனைவிக்கு சண்டை வரும், பிரிவும் ஏற்படாது, ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அவங்க ஜாதகத்துல என்ன இருக்கோ இது எல்லாம் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஜோதிடராக இருக்கக்கூடிய நான் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனையை அப்படியே லைனா லிஸ்ட் போட்டு சொல்லின்னு இருக்கிறேன். ஆனா எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் ஏற்படாது. ஜாதகம் நல்லா இல்லாத போது அந்த ஜாதகத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு மேபி எல்லா விஷயத்திலயும் பிரச்சனை ஏற்படும், சரிங்களா? எப்பவுமே ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஏழரை சனி வரும்போது அவங்களுடைய பசங்களுக்கு கல்யாணம் பண்றதுல தாமதம் ஏற்படுவது, கல்யாணம் ஆன பிறகு அவங்க குழந்தை பெத்துக்கிறதுல தாமதம் ஏற்படும் போது சோ அதனால அம்மா அப்பாவுக்கு மனசு பாதிக்கப்படும். சோ பொண்ணுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுவது, பையனுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். முக்கியமாக காமனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, ஏழரை சனி நடக்கும் போது நண்பர்கள் கிட்ட, உறவினர்கள் கிட்ட பகை ஏற்படுவது, கருத்து வேறுபாடு ஏற்படுவது, சண்டை ஏற்படுவது, பிரிவு ஏற்படுவது, ஏதாவது ஒரு கல்யாணம் காட்சியில பிரச்சனை ஏற்படுவது. அதுவும் முக்கியமாக கூட பிறந்தவங்க, பங்காளிங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கூட பிறந்தவங்க, நெருங்கிய உறவினர்கள், இவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படுவது. எப்பவுமே ஏழரை சனியில குடுக்கல் வாங்கல்ல பெரிய பிரச்சனை ஏற்படும். பணம் யாருக்கிட்டயாச்சும் கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது. நீங்க யாருக்கிட்டயாச்சும் பணம் கடன் வாங்குனீங்கன்னா உங்களால பணம் செலுத்த முடியாம அதனால அசிங்கம், அவமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது பேங்க்ல போய் வாங்கினாலும் இதே பிரச்சனை ஏற்படும், நகை வச்சாலும் இதே பிரச்சனை ஏற்படும், நண்பர்கள் கிட்ட, உறவினர்கள் கிட்ட பணம் வாங்கினாலும் இதே பிரச்சனை தான் ஏற்படும். ஏழரை சனியில அந்தந்த வயசுல அந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்றீங்களோ அந்த விஷயத்துல தடுமாற வைக்கும், அந்த விஷயத்துல பிரச்சனையை ஏற்படுத்தும். ஒரு 45 வயசுல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தொழில் பண்றதுக்கு ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறாரு, ஒரு பேங்க்லயே கடன் வாங்குறாரு, இல்ல ஒரு நகை வச்சு பணம் வாங்குறாரு, இல்ல உறவினர்கிட்ட கடன் வாங்குறாரு, இல்ல நண்பர்கள் கிட்ட கடன் வாங்கும் போது அந்த பணத்தை திருப்பி செலுத்த முடியாமல் அவர் அவதைப்படுவார். அந்த டைம்ல பணம் கொடுத்தவங்க திருப்பி அவங்கள கேட்டு அவங்க கஷ்டப்பட்டு அவங்க டிப்ரெஷனுக்குள்ள போவாங்க. சோ மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த ஏழரை சனி அந்தந்த வயதுல இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும்.
சோ கடந்த காலத்துல உங்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றம் இல்லாமல் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் 7.5 சனி தான் காரணம். ரைட்டுங்களா? இதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இதனால நீங்க ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். உங்க வாழ்க்கை இப்படியே போயிடாது. ஒரு மனிதன் 30 வருஷம் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது, 30 வருஷம் தாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. இது ஒரு டெம்பரவரி பேட் டைம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் என் பையன் திடீர்னு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், என் பொண்ணு லவ் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க, நிறைய கெட்ட விஷயம் நடந்து போச்சு, முக்கியமா நெருங்கிய உறவினர்களோட பிரிவு ஏற்படுவது, நெருங்கிய உறவினர்களோட பிரச்சனை ஏற்படுவது, சில பேருக்கு ரொம்ப ரேரா நெருங்கிய உறவினர்கள் தவறது, இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படும். சரிங்களா? இதெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள் ஏற்படும். இப்ப ஜாதகம் ரொம்ப வலுவாக இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது 1-2 சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். ஜாதகம் ரொம்ப மோசமா இருக்குது, அவங்களுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டுங்களா? இதுதான் விஷயம். உங்களுக்கு இந்த நேரம் நல்லா இல்ல. 25, 26, 27 2025, 2026, 2027 உங்களுக்கு நேரம் நல்லா இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஏற்படும். உங்களுக்கு பிரச்சனையே ஏற்படலையா? மீனராசி அன்பர்கள் பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்துக்கு பிரச்சனையே ஏற்படலையா? ரொம்ப சந்தோஷம். உங்க ஜாதகத்துல கர்மா கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். சோ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருங்க. ரைட்டுங்களா? நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வியை தான், பிரச்சனை நடக்குது, பிரச்சனை நடக்கும், இது நடக்கும், அது நடக்கும்னு சொல்றீங்களே, இதுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுங்க, இதுல இருந்து நாங்க தப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. இது கர்மா. இது ஒன்றும் நம்மளுக்கு ஜுரம் கிடையாது, கோல்டு கிடையாது. போய் டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு ஊசி போட்டுன்னு வந்த உடனே, ஒரு டேப்லெட் சாப்பிட்ட உடனே ஜுரமோ கோல்டோ நிக்கிறதுக்கு இது கர்மா. சனி பகவான் என்பவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகம், மிகப்பெரிய ஒரு கர்ம காரகன்னு ஒரு பேர் வாங்கி இருக்கிறார். அந்த சனி பகவானை நிப்பாட்ட முடியாது, அவருடைய செயல்பாடுகளை நிப்பாட்ட முடியாதுன்னு தான் நிறைய புராண கதைகளை சொல்லி இருக்கிறாங்க. சனி பகவான் சிவபெருமானையே 7 நாளிகை பிடிச்சாருன்ற மாதிரி எல்லாம் கணக்கு இருக்குது. இந்த மாதிரி கதைகள் இருக்குது, புராணங்கள் இருக்குது. சிவபெருமான் என்பவர் இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை படைக்கப்பட்டவர். அந்த பிரபஞ்சத்தோடைய ஷேப்பு தான் சிவலிங்கம். சோ அதெல்லாம் போய் பிடிக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஏகப்பட்ட கேலக்சில, ஏகப்பட்ட சோலார் சிஸ்டத்துல இருக்கிற ஒரு பிளானட் தான் சனி பகவான். ரைட்டுங்களா? சோ அவர் போய் பிரபஞ்சத்தை போய் பிடிக்க முடியாது. இருந்தாலும் அது நம்ம மண்டைக்கு ஏறணுன்றதுக்காக தான் இந்த சனி பகவான் சிவபெருமானையே பிடிப்பாரு, ராவணனை பிடிப்பாரு, எவ்வளவு பெரிய சிவபக்தனா இருந்தாலும் பிடிப்பாரு, எவ்வளவு பெரிய பெருமாள் பக்தனாக இருந்தாலும் பிடிப்பாரு, எவ்வளவு பெரிய முருக பக்தனாக இருந்தாலும் பிடிப்பாருன்னு ஒரு நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக சொல்லி வச்சிருக்கிறாங்க. சோ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் அவங்களுக்கு கெட்ட நேரம் வரும்போது, அவங்களுக்கு 7.5 சனி வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இதுல பரிகாரம் பண்ணிலாம் எஸ்கேப் பண்ண முடியாது. கர்மான்ற ஒரு விஷயத்துக்கு பரிகாரம் பண்ணிலாம் எஸ்கேப் பண்ண முடியாது. கோர்ட்டுல அதாவது ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு, அவருக்கு கோர்ட்டுல பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ கொடுக்கும் போது, இதுக்கு நான் பரிகாரம் பண்றேன்னா அந்த ஜட்ஜு கேட்டுப்பாரா? சரி பரிகாரம் பண்ணிடு, அப்படியே நான் உன்னை விட்டுறேன்னு சொல்லுவாரா? விடமாட்டார்ல. என்ன செய்தாலும் அந்த ஜட்ஜி எப்படி விடமாட்டாரோ, ஒருத்தரை கொலை பண்ண ஒருத்தனை அவன் என்ன அதுக்கு காம்பன்சேஷன் பண்ணாலும், பணம் தரேன்னு சொன்னாலும், இதுக்கு மேல நான் திருந்தி வாழ்றேன்னு சொன்னாலும், இதுக்கு மேல நான் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறேன், நான் நிறைய பேருக்கு நல்லது பண்றேன்னு சொன்னாலும், அந்த ஜட்ஜி எப்படி அந்த மனிதனை வெளியே விடமாட்டாரோ, அதே மாதிரி ஜட்ஜி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சனி பகவானுக்கு முன்னாடி. அதனாலதான் அவருக்கு நீதிமான்னு பேர் வச்சாங்க. சோ கர்மாவில இருந்து நீங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் இதுல இருந்துலாம் வெளில வர முடியாது. சிம்பிளா ஒரு கதை சொல்றேன். ரைட்டுங்களா? நான் சின்ன வயசுல என் குரு கூட உக்காந்துன்னு இருக்கும் போது, அவரை என் குரு கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க. அவங்களுக்கு 7.5 சனி, அஷ்டமத்து சனி எல்லாம் போயின்னு இருக்கும் போது, இவர் லைனா ஒரு 10 பரிகாரம் எழுதி கொடுப்பார். 10 பரிகாரம் எழுதி கொடுப்பாரு. இது பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயில போய் விளக்கு பண்ணுங்க, சனிக்கிழமையில இங்க போங்க, நவகிரகத்தை சுத்துங்கலாம் எழுதி கொடுப்பாரு. என் குருவுக்கு 7.5 சனி வந்தது. ரைட்டா? நான் அப்ப சின்ன பையன். நான் அப்ப கேட்கும் போது, நீங்க இந்த பரிகாரத்தெல்லாம், அவருக்கு அப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போது, இந்த பரிகாரத்தெல்லாம் நீங்க ஏன் பண்ணலன்னு கேட்கும் போது, நம்ம என்ன பரிகாரம் பண்ணாலும்
நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும் பரத்து. நம்ம என்னதான் பரிகாரம் பண்ணாலும் நம்மளை அடிக்க வேண்டியவன் கண்டிப்பா வந்து கடவுள் அடிப்பாரு. சோ நாராயணான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு சொன்னார். என்ன பரிகாரம் பண்ணாலும் நம்மளை போட்டு நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய கெடுபலன் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் ஏங்க போயிட்டு எல்லாருக்கும் பரிகாரம் எழுதி கொடுக்குறீங்கன்னா, நம்ம பரிகாரம் எழுதி கொடுத்தாதான் நம்மளை ஜோதிடர்னு ஒத்துப்பாங்க அப்படின்னு சொன்னார். நம்ம 4 பரிகாரம் எழுதி கொடுத்தாதான் அவங்க திருப்தியா போவாங்க. புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். ஒரு ஜோதிடருக்கு, ஒரு எல்லாம் தெரிந்த ஒரு ஜோதிடருக்கு விஷயம் தெரியும், என்ன பரிகாரம் பண்ணாலும் வேலை ஆகாதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா அந்த பரிகாரத்தை கொடுக்கும் போது அந்த மக்கள் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா போவாங்க. பட் தட் இஸ் நாட் சொல்யூஷன். புரியுதுங்களா? 7.5 சனியை பொறுத்த வரைக்கும், அஷ்டமத்து சனியை பொறுத்த வரைக்கும் பரிகாரமே கிடையாது இந்த உலகத்துல. அப்படி இப்ப வந்து ஒருத்தர், எத்தனையோ பேரு நீங்க கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிறத பார்த்திருப்பீங்க. எத்தனையோ பேர் ஊருக்கு 4 பேரு அழுக்கு ட்ரெஸ் போட்டுன்னு சுத்தின்னு இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்கள நீங்களே கோவிலுக்கு கூட்டுன்னு போங்க, பரிகாரம் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்களுடைய இருப்பிடத்தை உங்களால மாத்த முடியாது. அவங்களுடைய லெவலை உங்களால மாத்த முடியாது. இந்த ஜென்மத்துல அவங்க இப்படிதான் வாழணும்ன்றத அவங்களுடைய தலையெழுத்த அந்த இறைவன் நினைத்தால் ஒழிய அதை வந்து மாத்த முடியாது. இறைவன் செட் பண்ணதுதான் இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனிலாம். சோ அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் செட் பண்ணிட்டு, இன்னொருத்தர் எனக்கு வந்து யாரு அர்ச்சனை பண்றாங்க, எனக்கு அர்ச்சனை பண்றவங்களுக்கு நம்மளுக்கு விதி விலக்கு கொடுத்துடலாம், நம்மளுக்கு விளக்கு போடுறவங்களுக்கு விதி விலக்கு கொடுத்துடலாம், நம்ம கோவில்ல நம்மளை யார் வந்து பார்க்க வராங்களோ அவங்களுக்கு நம்ம கன்செக்ஷன் கொடுத்துடலாம்லாம். கடவுள் அப்படிலாம் வேலை செய்ய மாட்டார். என்னை பார்க்க வர்றவங்களுக்கு, எனக்கு மரியாதை கொடுக்குறவங்களுக்கு, என் உண்டியில காசு போடுறவங்களுக்கு நம்ம கன்செக்ஷன் கொடுத்துடலான்லாம் நினைக்க மாட்டார். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கடவுள் கிடையாது. ரைட்டுங்களா? இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி எல்லாம் செட் பண்ணதே அவரு தான். தவறு செய்தவனுக்கு, கர்மா இருக்கிறவங்களுக்கு நீயே பலனை செய்து விடுன்னு டோட்டலா ஃப்ரீ ஹேண்டடா கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. ரைட்டுங்களா? சோ நம்ம என்ன பரிகாரம் பண்ணாலும் இதுல இருந்தெல்லாம் நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. எல்லாருக்கும் இதே தான். நானும் என்னுடைய 7.5 சனி, அஷ்டமத்து சனியில எவ்வளவு அடி வாங்கி இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். ரைட்டுங்களா? இதுல இருந்தெல்லாம் எந்த ஒரு இதுவும் வந்து பரிகாரம் நம்மளுடைய திருப்திக்காக பண்ணிக்க வேண்டியதுதான். பலன் நடக்க வேண்டியது அது பாட்டுன்னு நடந்துதான் இருக்கும். என் குருநாதர் சொன்ன விஷயத்த தான் நான் சொல்றேன். எல்லாருக்கும் எழுதி கொடுப்பார், அவருக்கு எதுவும் பண்ணிக்க மாட்டார். ஏனென்றால் எது பண்ணாலும் நடக்காதுன்னு அவருக்கு தெரியும். பெஸ்ட் ஒரே ஆப்ஷன் நாராயணான்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுதான் ஒரே ஆப்ஷன். கோவிலுக்கு போலாம், கும்பிடலாம், அதெல்லாம் எல்லாமே பண்ணலாம். ஆனால் அந்த தலையெழுத்து மாறிடணும், அந்த விஷயம் நடக்காம போயிடணும்லாம் கிடையாது. சரிங்களா? இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது. அதனாலதான் இந்த பதிவுல நான் சொல்றேன். சோ 7.5 சனி நடக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரும், தாமதங்கள் ஏற்படும், நிறைய இன்னல்கள் வரும், நிறைய சோதனைகள் வரும். என்ன பண்றேன்னு பார்க்கலாம். இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு சோதனை வரும்போதுதான் அவர் அதுல ஸ்ட்ராங் ஆவார். அதுல இருந்து அவர் பக்குவம் அடைவார். நம்ம கடந்த காலத்துல செய்த தவறுகள், நம்ம எங்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப திமிரா இருந்தோமோ, எங்கெல்லாம் நம்ம ரொம்ப தப்பு பண்ணோமோ, எந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு கேர்லெஸ்ஸா இருந்தோமோ, எந்த இடத்துல எல்லாம் கவன குறைவா இருந்தோமோ, அந்த விஷயத்துலதான் நம்மளுக்கு 7.5 சனியில பிரச்சனை வரும். செக் பண்ணி பாருங்க. லவ் பண்ணும்போது ஒரு பிரச்சனை வரும், படிக்காம ஊர் சுத்தின்னு இருக்கும் போது ஒரு பிரச்சனை வரும், கரெக்டா ஸ்கில்ஸ் கத்துக்காம இருக்கும் போது வேலை கிடைக்காது. நேரம் நல்லா இருக்கும் போது எல்லாமே சூப்பரா போகும். நேரம் நல்லா இல்லாத போது, நேரம் ஒருத்தர் நல்ல வாஸ்துவே இல்லாத ஒரு வீட்டுல இருக்கிறாருன்னு வைங்களேன், நேரம் நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாமே சூப்பரா போகும், வாஸ்து எல்லாம் வேலையே செய்யாது, அவருக்கு நற்பலன் ஏற்படும். ஆனால் நேரம் நல்லா இல்லாத போது, 7.5 சனியில வரும்போது வாஸ்து அது பாட்டு ஒரு பிரச்சனையை செய்யும், இது ஒரு பிரச்சனையை செய்யும். நம்ம எங்கெல்லாம் ஒரு தப்பு பண்றோமோ அங்க இருந்தெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை வரும். எங்கெல்லாம் நம்ம ஃப்ரீயா விட்டோமோ அங்க இருந்து தான் நம்மளுக்கு பிரச்சனை வரும். சரிங்களா? இது எல்லாமே ஒரு டெம்பரவரி பேட் டைம் தான். 2025, 26, 27 இந்த 3 வருஷம் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கும். இது முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியா போயிடும். இதுக்கப்புறம் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுதோ, திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அது சரியா போயிடும். குழந்தை விஷயத்துல பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அது சரியா போயிடும். வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க, அவங்களுக்கு சரியா போயிடும்.
பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆயிருப்பீங்க, அவங்களுக்கு நல்லபடியா அதுக்கப்புறம் பிசினஸ் ஓடும், பணம் சம்பாதிப்பீங்க. வெளிநாட்டுல இருந்து இந்த ட்ரம்ப்னால, இந்த யுஎஸ் பிரசிடென்ட்னால வேலை இல்லாம இந்தியாவுக்கு வந்திருப்பீங்க, அவங்களுக்கு திருப்பி வேலை கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், அதெல்லாம் படிப்படியாக சால்வ் ஆயிடும். வீட்டை விட்டு ஓடி போனவங்க, காதல் பண்ணிட்டு ஓடி போனவங்க அதுக்கப்புறம் திருந்தி வந்துருவாங்க. பணம் கொடுத்து அசிங்கம், அவமானம், கேவலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருந்தால் அதெல்லாம் மறைக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கப்புறம் நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க. ரைட்டுங்களா? எல்லாமே ஒரு அடி கொடுத்து இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும்னு நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க, நம்மளுக்கு லிட்டரலி கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த 7.5 சனி வரும்போதுதான் நம்மளுக்கு ஜோதிடம் மேல, ஆன்மீகம் மேல, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு அப்பதான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். சில பேர் ரொம்ப சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க, நான்லாம் ஜோதிடத்தை நம்பினதே கிடையாது, அதெல்லாம் சும்மான்னு நினைச்சுன்னு இருந்தேன், ஏதோ சும்மா கதை விட்டுன்னு சுத்தின்னு இருக்காங்கன்னு நினைச்சேன், ஆனா இந்த 7.5 சனி வரும்போதுதான் இதெல்லாம் எவ்வளவு பெரிய உண்மைன்னு தெரிஞ்சுதுன்னு சொல்லுவாங்க. சோ 7.5 சனி வரும்போதுதான் கடவுள் மேல உங்களுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா, இதெல்லாம் செட் பண்ணி இருக்கிறாரான்னு அப்போதான் உங்களுக்கு தெரியும். 7.5 சனியில தான் நிறைய பேருக்கு கோவிலுக்கு போவாங்க, நிறைய பேர் கடவுளை இது பண்ணுவாங்க, ரைட்டுங்களா, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ இதுதாங்க 7.5 சனி. இது ஒரு பேக் டைம்ல இருக்கிறீங்க, இந்த காலகட்டம் இப்படிதான் இருக்கும். இந்த காலகட்டத்தை தாண்டி நீங்க போன பிறகு, ஒரு 3 வருஷம் கடந்த பிறகு, ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு அனைத்து விஷயங்களும் பாத்தீங்கன்னா சூப்பரா நார்மலா மாறிடும், சூப்பரா ஆயிடும். சரிங்களா? சோ பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் கவலைப்படாதீங்க, ஒரு சோதனை காலகட்டத்துல இருக்கிறீங்க, கர்மாவை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறீங்க. இதெல்லாம் கூடிய சீக்கிரம் சரியா போயிடும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.